Realme 12x 5G அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் பட்ஜெட் சென்ட்ரிக் ஸ்மார்ட் போனை வந்து Realme நிறுவனம் இந்தியா லான்ச் பண்ணிருக்காங்க. இது ஒரு 5G ஸ்மார்ட் போனாக வருது. Realmeயோட இந்த 12x 5G பத்தி பேசும்போது முதல்ல கலர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த போன் வந்து ட்வைலைட் பர்பிள் மற்றும் வுட்லாண்ட் கிரீன் அப்படிங்கிற ரெண்டு கலர்ஸ் வருது. போனோட திக்னஸ் வந்து ஜஸ்ட் 7.69 mm தான் இருக்குன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ நல்ல ஒரு ஸ்லிம்மான போனா கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக ஃப்ரண்ட்ஸ் சைடு டிஸ்ப்ளே பத்தி பேசலாம். இந்த போன்ல ஒரு 6.72 இன்ச்க்கான ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் உள்ள LCD டிஸ்ப்ளே கொடுக்கறாங்க. இது ஒரு IPS LCD டிஸ்ப்ளேயா வருது. இந்த டிஸ்ப்ளேக்கு வந்து வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அதாவது 45, 48, 50, 60, 90 மற்றும் 120 ஹெர்ட்ஸ் மாதிரியான தேவைக்கேற்ற ரிஃப்ரெஷ் ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும்னு சொல்லிருக்காங்க. இது போக 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங்கும் 950 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் போகுது. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்ப்ளே தராங்க. மேலும் வந்து இந்த டிஸ்ப்ளே வந்து LCD டிஸ்ப்ளே இருக்கிற காரணத்தினால நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் போன்ல உள்ள சைடுல உள்ள பவர் பட்டன்ல வருது. ஸோ டிஸ்பிளேயோட ஸ்பெசிஃபிகேஷனை பிரைஸ் பாயிண்ட் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக இதோட ப்ராசரை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் நமக்கு மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 6100+ அப்படிங்கிற 6 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. இது ஒரு 2.2 GHz கார்டஸோட A76 கோர் ஸ்பேஸ் பண்ணிக்கிற ப்ராசராக வருது. கிராஃபிக்ஸ்க்காக ARM Mali G57 MC2 GPU கொடுக்குறாங்க. இந்த ப்ராசருக்கு நமக்கு வந்து 79 ரேங்க் கிடைக்குது. அதாவது நமக்கு வந்து C கிரேட் ப்ராசராக வருது. ஸோ பேசிக்காக இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்சென்ட் பண்ணுற பிரச்சனை இருக்காது. மல்டி டாஸ்கிங் வந்து ஓரளவு பண்ணலாம். கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து மிட் செட்டிங் கேம்ஸ் விளையாடலாம். மற்றபடி ஹெவியான கேம்ஸ்க்கு செட் ஆகாது. இது போக இந்த போனுக்கு வந்து VC லிக்விட் கூலிங் சேம்பரும் கொடுக்கறதா சொல்லிருக்காங்க. கேமிங் விளையாடும்போது ஹீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த போன் வந்து 4GB RAM with 120GB ஸ்டோரேஜ், 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் வருது. RAM வெர்ஷன் LPDDR4X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 2.2 வருது. மற்றபடியாக மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. இது டெடிகேட்டட் சிம் செட் தராங்க. ஆனால் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் போன்ல அட் டைம்ல யூஸ் பண்ணலாம். இந்த போனோட OS பத்தி பேசலாம். இந்த போன் வந்து Android 14 பேஸ் பண்ண Realme UI 5.0 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. இந்த போனோட அப்டேட்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கம்பெனி அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணல. மற்றபடியாக ஏர் கெஸ்டர் சப்போர்ட் இந்த போனில் கொடுக்குறாங்க. அதனால வந்து ஏர்லேயே வந்து நீங்கள் வந்து கையை நோட்டி நீங்கள் வந்து ஃபோனை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா. இது f1.8 ஆப்பர்ச்சர்ல வருது. ரெண்டாவதாக 2 மெகாபிக்சலுக்கான பிளாக் அண்ட் ஒயிட் சென்சர் கொடுக்குறாங்க. இது வந்து f2.4 ஆப்பர்ச்சர்ல தராங்க. ஸோ ஃபோனோட பேக் சைடு 2 கேமரா தான். மற்றபடி செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.0 ஆப்பர்ச்சர்ல தராங்க. 3.5 ஆடியோ சப்போர்ட் இருக்கு. இது போக இந்த ஃபோனுக்கு ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏர் கெஸ்டர் சப்போர்ட் போக இதுல வந்து டைனமிக் பட்டன் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுக்குறாங்க. அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் பட்டன் வந்து நீங்க வந்து மல்டிபிள் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். இது போக இந்த ஃபோன்ல உள்ள பஞ்சுவல் கேமராவில் உள்ள இந்த கட் அவுட் வந்து சுற்றி வந்து இந்த ஐஃபோனில் இருக்கிற மாதிரியே நமக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பேனல் பல விதமான விஷயங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் சொல்றாங்க. நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனுக்கு 5Gக்கான SNS சப்போர்ட் தராங்க. கிட்டத்தட்ட 9 5G பேண்ட்ஸ் தராங்க. இது இப்போ டியூல் 5G பேண்டும் சப்போர்ட்டும் இருக்கு. அதாவது வந்து 2 சிம்மே 5G சிம் போட்டுக்கலாம். இது போக வந்து டியூல் 4G VoLTE, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.3, சிங்கிள் பேண்ட் GPS மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. IP54க்கான ரேட்டிங் இருக்கு. அதனால லைட்டா தண்ணி பட்டாலும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அடுத்தபடியாக பேட்டரிஸ் பத்தி பேசலாம். இந்த போனுக்கு ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. இந்த ஃபாஸ்ட் சார்ஜ் சார்ஜ் பண்ணும்போது 50% சார்ஜ் வெறும் அரை மணி நேரத்தில் எட்டபடி சொல்றாங்க. அவ்வளவு வேகமாக சார்ஜ் பண்ண முடியும். போனோட வெயிட் 188 கிராம் வருது. கடைசி இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 4GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 11999க்கும், 6GB RAM with 128GB ஸ்டோரேஜ் விலை 13499க்கும், அதே 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 14999 அப்படிங்கிற விலையில Flipkart வெப்சைட்ல விற்கிறாங்க. ஸோ இந்த ஃபோனோட பை லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ ஓவராலாக வந்து ஒரு நல்ல டீசென்டான ஸ்பெசிஃபிகேஷனுக்கு Realme இந்த Realme 12x 5G கொண்டு வந்திருக்காங்க. ஸோ குறை சொல்ற மாதிரி இல்லை, எல்லா விஷயங்களும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. பிரைஸ் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்ல டீசென்டான ஸ்பெசிஃபிகேஷனுக்கு இந்த ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த Realmeயோட 12x 5G பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.